இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. இங்க வேணா நீங்க எல்லாம் கூட்டமா இருக்கலாம். ஆனா என்னது, நீங்க சிறப்பா அந்த மார்க்கை வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா, இந்த பள்ளிக்கும் பெருமை, இந்த ஊருக்கும் பெருமை, உனக்கும் பெருமை, உங்க பெற்றோருக்கும் பெருமை. அந்த பெருமை என்ற அஸ்திரம் உனக்கு ஒரு தலையில் இருக்கும். அது புரிஞ்சு அரசு பள்ளி தானே எனதாமும் இருக்காது. புரியுதா? அரசு பள்ளி மரியாதைக்குரிய பெருமைக்குரிய பள்ளி. நான்லாம் இன்னைக்கு ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தோம். 1வது 2வது காலேஜ் எல்லாமே அரசு பள்ளி தான். அரசு பள்ளியிலேருந்து தான் படித்தோம். புரியுதா? ஒரு வருஷம் கூட வீணானது கிடையாது. சின்ன வயசுல நாங்களாம் வேலைக்கு ஒரு 25-26 வயசுலாம் வேலைக்கு வந்தோம். அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு வர்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் எட்டாக்கணி. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அரசு பள்ளின்னா என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே என்னது, இதெல்லாம் தரமும் அனுபவமும் மரியாதையும். நீங்கள் இங்கே உங்களை எந்த விதமானது கிடையாது. ஏன்னா உன்னுடைய மதிப்பெண்ணு காட்டி நாங்கள் பயன்படுத்துறது எல்லாம் புரிஞ்சுங்க. ஆனால் தனியார்லாம் போய் படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மதிப்பெண்ணுக்காக பயன்படுத்துகிறோம். புரியுதா? ஆனால் என்னது, இந்த மதிப்பெண் என்னது ஒரு வாழ்க்கையினுடைய திருவுகோள், மறந்துடாது. புரியுதா? ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் என்னது, நாம் விளையாட்டு கொஞ்சம் குறைச்சிங்க. என்னது, இந்த அறுவடை காலம் மார்ச் மாதத்தில் விளையாட்டே இருக்கக்கூடாது, சொல் சொல்லக்கூடாது. அடுத்தது உன்னுடைய மைண்டை டெரிவேட் பண்ணக்கூடாது, வேறு வேறு சிந்தனை கொண்டு போகக்கூடாது. ஒன்லி ஒன் ரீடிங் தான். வேறு என்னால் இந்த 10 வருஷத்தை உழைப்பு படிப்பால் மட்டும்தான் உயர்த்த முடியும், வேறு எதாலையும் உயர்த்த முடியும். புரியுதுங்களா? நீங்கள் அனைவரும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 பிள்ளைங்க அந்த 400 மதிப்பெண்ணை தாண்டி இருந்துச்சு. 15 பிள்ளைங்க. புரியுதா? நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு பாருங்கள், ஒரு ஆசிரியராக நம்மளுக்கு அந்த வருது 15 பேர் போட்டி போடுறோம். 400க்கு மேலே, அந்த 450க்கு மேலே 6 பேர் இருக்கு. புரியுதா? 6 பேர் இருக்கு. அதெல்லாம் உங்களாம் உண்மையிலே கிரிக்கெட் தான். புரியுதா? சார் தொடர் சாதனை. நீங்கள் ஒரு நாள் 2 நாளில் கிடையாது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை. இது வேறு ஒரு தலைமை ஆசிரியர், இது வேறு ஆசிரியர் பெருமக்களும் உங்களுக்கு அந்த உங்களுடைய பெற்றோர் இவ்வளோ பேர் கொடுக்குறாரு. தொடர் சாதனை. இந்த பள்ளி பெருமை குறைப்படும். புரியுதா? நீங்கள்லாம் மற்ற அரசு பள்ளியெல்லாம் போய் பாருங்கள். அங்கெல்லாம் நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் பல தடவை வந்திருக்கேன். அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இவ்வளோ டீசெண்டாக அது சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்கும். குப்பையாக கிடக்கும், ஒரே இதாக இருக்கும். பசங்களுக்கு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களால் இந்த படிக்கிறதுக்கே ஒரு அனைத்து சூழல்களையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் முதல் நன்றி கடன் யாருக்கு செலுத்தணும் அப்படின்னா உங்கள் தலைமை ஆசிரியருக்கு தான் செலுத்தணும். எல்லாம் பண்ணுங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடுமையான இடத்துல தான் டிசிப்ளின் இருக்குது. கடுமையாக இல்லை அப்படின்னா டிசிப்ளின் கொண்டு வர முடியும். நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம சொன்னது எதுவுமே கிடைக்காது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 இந்த 400 15 பேர் இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படை என்ன எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிசிப்ளினில் தான். அதோட கடைசியாக தான். புரியுதா? நான்லாம் சார்ட்டை கேட்டுருந்தேன், சார் எப்போ பார்த்தாலும் 1 பசங்களாம் 1 மார்க் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், அந்த சின்ன வயசுலேருந்து உங்களை பக்குவப்படுத்தி அதே லைன் மாறாமல் வளர்க்குறது. புரியுதுங்களா? கொஞ்சம் விட்டுட்டோம்னு வச்சுங்க, இந்த மார்க்லாம் வரவே வராது. வேறு அடுத்த ஒரு தலைமை ஆசிரியர் வரும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி இந்த ஃபீஸ் எல்லாம் இப்போ குறைஞ்சிது அப்படின்னு. இது எல்லா படத்துலையும் அப்படி தான் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இங்கே நல்ல கட்டமைப்பு, நல்ல கட்டடம், நல்ல ஒரு அட்மாஸ்பியர், இதை விட உனக்கு கொடுத்த வச்சது எதுவுமே கிடையாது. நீனா இந்த பள்ளியை கண்டு இன்னும் 10 வருஷ காலத்துக்கு பிறகு எப்படின்னா பெருமைப்பட வேண்டும். உன்னால் முடிந்தால் மீண்டும் இந்த பள்ளிக்கு ஒரு டீச்சர் சொல்லியிருக்காங்க, அவங்க நாங்கள் படித்த ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் ஒரு பார்ட் டைம் டீச்சர். அது எவ்வளோ பெரிய பெருமை, மனசுக்குள்ள ஒரு சந்தோஷங்கிறது என்னது சொல்ல முடியாது. அதெல்லாம் அதான் மிகப்பெரிய கூட்டம். புரியுதா? நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு ஆசிரியர். புரியுதா? அது மாதிரி நீங்களும் அது மாதிரி உங்கள் மனசில் என்ன பண்ணணும், எல்லாம் நிறுத்திக்கணும். என்னத்தை நிறுத்தணும்? டார்கெட் மார்க்கு தான் டார்கெட்.
மார்க்கு தான் டாக்டர். எல்லாரும் ஒத்துழைங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கு கரத்தை வலுப்படுத்துங்கள். உங்களுடைய கரம் வலுவாகும். வாழ்த்து வாழ்க வளமுடன். நன்றி.